முதல்ல அந்த லெட்டரை கிழிச்சு போடு. எங்க அத கொடு. ஒரு நிமிஷம்மா, நான் இன்னும் பேசி முடிக்கலையே. எனக்கு போலீஸ் வேலை பிடிக்காதுதான். ஆனா சத்யா அந்த வேலைக்கு போனா எனக்கு சந்தோஷம்தான். போலீஸ்னாலே எல்லாரும் கெட்டவங்க கிடையாது, அதுலயும் நல்லவங்க இருக்காங்க. என் மருமக நல்ல போலீஸா வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பப்ளிக் இன்சல்ட் பண்ணாம சேவை செய்வான்னு எனக்கு கண்டிப்பா தோணுது. சத்யா நினைச்சிருந்தா தான் கர்ப்ப கலைச்சதுக்கு பிரபுதான் காரணம்னு சொல்லி அன்னைக்கே அவ நல்லவளா இருக்கலாம். ஆனா அப்படி பண்ணாம பிரபுவுக்காக 5 வருஷம் பழிய ஏத்துக்கிட்டு வாழ்ந்திருக்கா. அந்த நல்ல மனசுக்கு முன்னாடி என் அவமானம் எல்லாம் ஒரு விஷயமே இல்லம்மா. சத்யா போலீஸ் ஆகணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் மாமா. உன்னால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே பெருமை வர போகுதுமா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெருமைலாம் இருக்கட்டும், இதனால நம்ம குடும்பத்துக்கு என்ன ஆக போகுது? சத்யா போலீஸ் வேலைக்கு போயிட்டா இந்த குடும்பத்தை யார் மாமா கவனிச்சுக்கிறது? ஏற்கனவே சத்யா ஒரு மருமகளா இந்த குடும்பத்துக்கு எதுவுமே செஞ்சதில்ல. எப்ப பாரு எங்கேயாவது ஊரை சுத்திக்கிட்டு வம்பு இழுத்துக்கிட்டு வரா. இதுல போலீஸ் வேலை வேற. சொல்லவே வேண்டாம், விளங்கிடும். ஏன் பொண்ணுங்க வேலைக்கு போனா குடும்பத்தை கவனிச்சுக்க முடியாதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சத்யா. எல்லாம் வாய்ப்பந்தல் தான். நானும் வேலைக்கு போறேன்னு பெருமை பித்திக்க வேண்டியதுதான். குடும்பத்து மேல எந்த அக்கறையும் கிடையாது. என்னமா பேசுற? நாட்டுல எத்தனை பொண்ணுங்க வேலைக்கு போறாங்க? அவங்க எல்லாம் புருஷனை கவனிக்கலையா இல்ல குழந்தைங்களை கவனிச்சுக்கலையா? இவங்க வேற. இன்னும் சொல்ல போனா வேலைக்கு போற லேடிஸ் வீடு ஆபீஸ் ரெண்டுத்தையும் சூப்பரா மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. தான் குழந்தைய பைக்ல வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு ஃபுட் டெலிவரியில வேலை செய்யறத நீங்க பேப்பர்ல படிக்கல? பிரபு, ஊருக்கு கதையெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அது சத்யா செய்வாளா? ஏன் இந்த டவுட்? ஏன் செய்ய மாட்டா? என் மருமகளால எதுவும் செய்ய முடியும். பொறுப்பை கொடுக்காம நீங்களா முடிவு செய்யக்கூடாது. சத்யா நிச்சயம் வீட்டையும் நாட்டையும் கண்டிப்பா காப்பாத்துவா. மாமா, இதெல்லாம் சரி வருமானு தெரியல. அதனால நான் சொல்றத நீ ஒன்னும் சொல்ல வேணாமா. எல்லாமே நல்லதா நடக்கும். நாங்க சொல்றத சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் மாமா. சத்யா ரெண்டையும் எப்படி சமாளிக்கிறான்னு நாங்க பாக்குறோம். சரி வா, அந்த லெட்டரை சப்மிட் பண்ணிட்டு வந்துடலாம். ராமு பேபி, இன்னுமா போட்டோக்கு முன்னாடி வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறேன். அமுல் பேபி, போயிட்டு வரேன் மாமா. போயிட்டு வாமா. வாழ்த்துக்கள்மா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். கங்க்ராட்ஸ் அண்ணி. தேங்க்ஸ் ரா. சரி வா போலாம். நமக்கு கடைசியா இருந்த ஆயுதமும் போச்சு.
மாமா இப்படி பல்டி அடிச்சிட்டாரே. ச்சே, சத்யா லோக்கல் ரவுடியா இருப்பான்னு பார்த்தா பக்கா கேடியா இருக்கா. ஐயோ, சைலண்டா ஒவ்வொரு காரியமா சாதிச்சுக்கிட்டு வரா. ஒரு ரவுடி போலீஸ் அதிகாரியா வருதா? ச்சே. சத்யாவை கார்னர் பண்றதுக்கு நமக்கு இருந்த ஒரே பாயிண்ட் அவளுடைய அடிதடி ரகலை தான். இப்ப அதுவும் போகுது. இனி அவ நம்மள கார்னர் பண்ணுவா. வீட்டுல அவளுடைய வாய்ஸ் தான் ஜெயிக்கும். வாய்ஸ விடுங்க, கிழவன் கேஸ பாருங்க. அவ எஸ்ஐ ஆன உடனே அத பத்தி எல்லாத்தையும் விசாரிச்சு சீக்கிரமா நம்மள கண்டுபிடிக்க போறா. ச்சே, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. என்ன நான் புலம்பிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாம சைலண்டா இருக்க? தெருவுல கடந்த சாணிய பிள்ளையாரா மாத்தி வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டாங்க. மறுபடியும் எப்படி தெருவுல வீசி எறியறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இனி என்ன பண்றது? சத்யா தான் போலீஸ் ஆக போறாள். அவ போலீஸ் ஆக மாட்டா, ஆகவும் விடக்கூடாது. அது மட்டும் இல்ல, சத்யா பிரபுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியாவும் இருக்க முடியாது, இந்த குடும்பத்துக்கு நல்ல மருமகளாவும் ஆக முடியாது. நிர்மலா, நீ சொல்றதெல்லாம் சரி, ஆனா இப்ப எல்லாமே ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கு. இப்ப அவள நல்ல பொண்டாட்டி, நல்ல மருமக அப்படின்னு எல்லா பாராட்டும் இப்ப அவளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அத நாசமாக்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அத செஞ்சா இப்ப எல்லாரும் பாராட்டுற அதே வாயால நீ இந்த குடும்பத்துக்கு லாய்க்கு இல்லைன்னு அவளை திட்டுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, வீட்டை விட்டே துரத்துவாங்க. அப்படின்னா அந்த பிளான நம்ம உடனே பண்ண வேண்டியதானே நிர்மலா? அத இப்பவே செஞ்சோம்னா நம்ம மேல சந்தேகம் வந்துரும். அதுக்கு ஒரு டைம் வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. அப்படின்னா பிளான்? நான் தான் புது எஸ்ஐ. என் பேரு சத்யா, சப் இன்ஸ்பெக்டர் சத்யா. இனி என் ஏரியாவுல ட்ரக்கு, திருட்டு, கொலை எதுவும் நடக்கக்கூடாது. மீறு நீங்க என்கவுண்டர்ல எல்லாரையும் போட்டு தட்டு போய்க்கினே இருப்ப. ஜாக்கிரதை. சூப்பர். ஆனா நீ இன்னும் போலீஸ் ட்ரைனிங்கே போல, அதுக்குள்ள பஞ்ச் டைலாக்லாம் பேசி பழகிட்டு இருக்கியா? குட் 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 குட். ஹலோ, இனிமே என்ன ரவுடி பேபிலாம் கூப்பிடக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டாண்ட் மேடம். ஆனா நீங்க என்னதான் போலீஸ் ஆனாலும் எனக்கு நீங்க பொண்டாட்டி தானே? என்னைக்குமே நீ ரவுடி பேபி. டோன்ட் டச். இப்ப நான் எஸ்ஐ. என்ன சீண்டுனா உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிருவேன். ஐயோ, அரெஸ்ட் பண்ணா நான் என்ன திரம பண்ணுவேன்? உன்னை அப்படியே கட்டி புடிச்சுவேன். கட்டி புடிச்சா உன்னை தூக்கி ஈவ்டீசிங் கேஸ்ல ஜெயில போட்டுருவேன். உள்ள உனக்கு கிஸ்ஸ லஞ்சமா கொடுத்து நான் வெளியில வந்துருவேன். லஞ்சமே வாங்காத எஸ்ஏ சத்யா இந்த லஞ்சத்தை மட்டும் வேணாம் சொல்ல மாட்டாளே. கரெக்டா? கரெக்ட் தானே? சரி சரி, நீ கண்ணாடி முன்னாடி நின்று போலீஸ் ட்ரைனிங் எடுத்ததெல்லாம் பத்தாது. நீ கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் நீ எஸ்ஏ ஆக முடியும். நான் ரெடி. இப்ப போலாமா? இப்போ இந்த நேரத்துல கோச் நாள் வீட்டுக்கு போயிருப்பாரு. சரி, அப்ப நாம அவர் வீட்டுக்கே போயிருவோம். சரியா போச்சு. போ. என்ன நீ இன்னும் ஆர்வ கோளாரா இருக்க? கோச் வீட்டுக்கு போனா இப்ப ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க மாட்டாரு, பரேட் தான் எடுப்பாரு. இங்க பாரு, நாளைக்கு காலைல கிரவுண்டுக்கு போய் நம்ம கோச்சை மீட் பண்ணுவோம். அப்படியா அவங்க பேபி? ஆமா, நான் எஸ்ஐயா செலக்ட் ஆயிருவேனா? உன் திறமைக்கு நிச்சயமா நீ செலக்ட் ஆயிடுவேன். அப்புறம் இது என்னத்துக்கு? திரும்ப ஏன் திரும்ப சொல்றேன். ஓகே. அப்புறம் இவனத்துக்கு
போறதுக்கு எனக்கு அளவு எடுக்கிறா. ரவுடி பேபி என்ன இப்படி கேக்குற? போலீஸ் வேலைன்னா நான் சும்மா நினைச்சியா? நல்லா ஹைட்டும் வெயிட்டும் பாடிலாம் நல்லா ஃபிட்டா இருக்கணும் தெரியுமா? அதனாலதான் செக் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? கை நீட்டு. அப்புறம் எங்க ஷோல்டருமா? ஐயா. இப்பதான் நம்ம மெயின் போர்ஷனுக்கே போறோம். போலீஸ் என்னம்மா செலக்ஷன்னா ஹைட் வெயிட் மட்டும் தானே பாப்பாங்க. நீ என்ன கண்ணு மூக்கு இதெல்லாம் எடுத்துன்னு இருக்கிறா? குட் கொஸ்டின். அது உன் கண்ணுக்கு கண்ணாடி போட போறேன், அதனால கண் அளவு எடுத்தேன். உன் முகத்துக்கு மாஸ்க் போட போறேன். எனக்கு என்னமோ அப்படி தோணலையா? அது நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஆக்சுவலி நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர். நீ ஓவரா பேசுன வாயவே தச்சிருவேன். எப்படி? அது 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 கடைசி வரைக்கும் அந்த வாயை தைக்க முடியலையே. ரவுடி பேபி நில்லு. அவங்க தான் உன்னோட கோச். இவங்க பிரைவேட்டா ட்ரைனிங் அகாடமி நடத்துறாங்க. இவங்க டிபார்ட்மெண்ட்ல ஹையர் ஆபீசரா இருந்தவங்க. ரொம்ப டேலண்டடான ஆபீசர். ஓகே வா. ஓகே நான் கூப்பிடுறேன். குட் மார்னிங் மேடம். ஹலோ சார். மேடம் இதான் என்னோட வைஃப் சத்யா. ஹாய் மேடம். ஹாய். எஸ்ஐ செலக்ஷனுக்காக உங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சர்வீஸ் மைண்ட் உள்ளவங்க தான் இந்த வேலைக்கு ஃபிட் ஆவாங்க. நீங்க எப்படி? நானும் சர்வீஸ் எல்லாம் பண்ணிடுறேன் மேடம். சர்வீஸ்லாம் பண்ணிருக்கீங்களா? என்ன சர்வீஸ்? அநியாயத்தை தட்டி கேட்பேன். எவனாவது கலாட்டா பண்ணா பெண்ட நிமித்திருவான். யூடிசிங் கேஸ்னா அப்படியே பண்ணவன் இடுப்புல குத்துருவான் மேடம். குத்துவியா? நீ ரவுடியா? ஐயோ மேடம், அப்படிலாம் இல்ல மேடம். அவங்களுக்கு போலீஸ் ஆகணுன்ற ஆசையில இந்த மாதிரி வாலண்டரியா தான் செய்வாங்க. நீங்க தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க, அவ்வளவுதான். ஆமா மேடம். போலீஸ் வேலைங்கிறது சினிமா மாதிரி இல்ல. பிசிக்கலி மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பப்ளிக்க ஹேண்டில் பண்றதுல பிரில்லியன்ட் வேணும். நிச்சயமா நான் அப்படி இருப்பேன் மேடம். எஸ்ஐ ஆகிறதுக்கு பிசிக்கல் எக்ஸாம் 2, ரிட்டன் எக்ஸாம் 2 இருக்கு. பிசிக்கலா நீங்க எப்படி? ஐ மீன் ஸ்போர்ட்ஸ், என்சிசி இது மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எங்க ஏரியா புள்ளிங்களுக்கு பாசிங் சொல்லி தரேன் மேடம். ஓ சரி. அப்போ மென்டலி எப்படி இருக்கீங்கன்னு டெஸ்ட் பண்றேன். இப்போ ஒரு தீவிரவாதி துப்பாக்கி முனையில ஒரு சயின்டிஸ்ட், ஒரு டீச்சர், உன்னோட அம்மா, இந்த 3 பேரையும் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கான். நீ அவங்கள காப்பாத்தணும். ஆனா அந்த தீவிரவாதி உனக்கு ஒரு ஆப்ஷன் தரான். இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தரை மட்டும் விடுவேங்கிறான். இப்ப நீ யாரை காப்பாத்துவ? உனக்கு 1 நிமிஷம் தான் டைம். சீக்கிரம் சொல்லு.
மேடம் நான் 3 உயிரையும் காப்பாத்துருவேன் மேடம். இல்லனா என் உயிரை அங்க விட்டுருவேன். ஏன்? பப்ளிக்கை காப்பாத்துறது தானே போலீஸோட வேலை. அதுல ஆப்ஷனே கிடையாது மேடம். அவனை அட்டாக் பண்ணி நான் காப்பாத்துவேன், இல்ல அவன் கையாலேயே நான் செத்து போயிடுவேன் மேடம். வெல் டன். நல்ல பிரசன்ட் ஆஃப் மைண்ட் உனக்கு. அப்புறம் அடாவடித்தனத்தெல்லாம் இன்னையோட மூட்டை கட்டி வச்சிரு. ஒரு கேஸ் கூட இனிமேல் உன் மேல ஃபைல் ஆக கூடாது. அப்படி ஃபைல் ஆச்சுன்னா இனிமே நீ எஸ்ஐ ஆக முடியாது. இல்ல மேடம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன் ஃபிட்னஸ் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கணும். இந்த கிரவுண்ட 2 தடவை சுத்தினா 400 மீட்டர். என் அகாடமி கேர்ள்ஸோட மேக்ஸிமம் ரன்னிங்கே 50 செகண்ட் தான் ரெக்கார்டு. எங்க நீ அதை ஓடி பீட் பண்ண பார்க்கலாம். ரவுடி பேபி, என்ன பாக்குற? இல்ல இப்பவே ஓடணுமா? ஆமா, ஏன் முடியாதா? ஐயோ என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க ஓடுனா எப்படி ஓடுவாங்க மட்டும் பாருங்க. ரவுடி பேபி ஓடு. ஓடிடலாம். ஓடு. இந்த ஓடு. கம் ஆன் ரவுடி பேபி. ரெடியா? ஓகே. ரவுடி பேபி சூப்பர். 70 செகண்ட்ல வந்திருக்க. உன் பாடி ஒன்னும் ஃபிட்டா இல்லையே. உனக்கு எஸ்ஐ ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. மேடம் நீ செலக்ட் ஆக மாட்ட. மேடம் 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 ப்ளீஸ் மேடம், சத்யாவால முடியும். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன் ப்ளீஸ். ரொம்ப கஷ்டம் பிரபு. போய் நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் பார்க்கலாம். மேடம் மேடம் இல்ல மேடம், இப்படி திடீர்னு ஓடுனதுனால தான் டைம் அச்சீவ் பண்ண முடியல. 20 செகண்ட் டிஃபரெண்ட் இருக்குமா? சான்ஸே இல்ல. போயிட்டு வா. இப்பவே உனக்கு பாரு எப்படி மூச்சு வாங்குது. உன்னால மறுபடியும் எப்படி ஓட முடியும்? இல்ல மேடம், கண்டிப்பா நான் ஓடுவேன் மேடம். ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. உன்னால முடியாதுமா. மேடம் ஹலோ, நீங்க வா. சொல்லுங்க சார். இங்க பாரு என்ன பண்ற. இங்க பாரு, நீ 50 செகண்ட்குள்ள ஓடி ஆகணும். இப்ப என்ன உனக்கு எனர்ஜி வேணுமா? ரவுடி பேபி I love you. அமுல் பேபி கோச்சு
ஐயோ, நீ ஃபாஸ்டா ஓடணும். அதுக்கு உனக்கு எனர்ஜி ஒன்றும் இல்லை. என் கண்ணை பாரு.